ஹலோ தம்பி தங்கச்சி, எப்படி இருக்கீங்க? ஓ, எல்லாம் ரெடியாக வந்திருக்கீங்கல்ல? பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருப்பீங்க இல்லை? உங்கள் வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா எல்லாருமே சேர்ந்து உட்காந்துருப்பீங்க. ஓ, கொஞ்சம் பெரியவங்க கூட உட்காந்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? நீங்கள்லாம் ஹாப்பியாக இருக்கிறீங்கன்னா ஒரே ஒரு ஸ்மைல் பண்ணி காட்டுங்களேன் ப்ளீஸ். ரெடி? ஸ்மைல் ப்ளீஸ். வாவ், சூப்பர். உங்களுடைய இந்த சந்தோஷத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸ்கிரிப்சர் யூனியனில் இருக்கிற எல்லா ஸ்டாஃப், எல்லா ஊழியக்காரங்களும் சேர்ந்து அவங்க எல்லாருக்குமே நாங்கள் வாழ்த்துதல் சொல்கிறோம். ஓகே, இந்த ப்ரோக்ராம் மூலமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்கல்ல? ஓகே, நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நிறைய ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு வருது. அதை நினைக்கும் போதும் ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு. அப்புறம் நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க. வாவ், சூப்பர். சில பேரண்ட்லாம் எங்களுக்கு கூப்பிட்டு பேசியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்ல இந்த வெக்கேஷன் டைமில். ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லட்டுமா? நீங்கள் சேஃபாகவும் இருக்கணும். ஓகே, காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், பாடியில் எந்த ஒரு சிக்னஸ் வரக்கூடாது. ஓகேவா? உங்களுக்காக நாங்களும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கோம், எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஓகே, ரைட். நிறையா ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் நேற்று சொல்லி கொடுத்ததெல்லாம் நீங்கள் எழுதியிருப்பீங்க. அண்டு நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் பாட்டெல்லாம் ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கீங்க வீட்டில். ரொம்ப சந்தோஷம். ஓகே, கவனிங்க, நான் ஒன்று விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம கேட்குறோம்ல, இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஒரு நோட் எடுத்து சொல்லி கொடுக்குறதெல்லாம் நோட் பண்ணுவீங்களா? ப்ளீஸ். சரியா? நிறைய பேர் சும்மா அப்படி கேட்டுட்டு அப்படி மறந்து போயிடுவாங்கல்ல. அப்படி மறந்து போகக்கூடாது. ஓகே, நிறைய பெரிய பெரிய அங்கிள் ஆண்டியில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நாங்கள் அன்னைக்கு இந்த விபிஎஸ்ல படித்தது இன்றைக்கி எனக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும்ல? ஒரு நோட் எடுத்துக்கோங்க, எல்லாம் எழுதி வைங்க. அப்புறம் எல்லாருமே ரெடியாக இருக்கீங்கல்ல? ஆக்ஷன் சாங்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் கேட்குறீங்கல்ல? வெரி குட், நல்லா கவனிச்சுட்டு இருக்கீங்க. சூப்பர். அப்புறம் ஆக்டிவிட்டி. ஆமாம், உங்களுக்கு பாரு, ஒரு ஹோல் டே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி நிறைய ஆக்டிவிட்டியெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ தம்பி தங்கச்சி, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, இது உனக்கு மட்டும் கிடையாது, உன் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நீ சொல்லிக் கொடுக்கணும். சிலருக்கு வந்து புதுசாக இருக்கும் இது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே ஓகே, நீங்கள் இந்த வெக்கேஷன் டைமில் நல்லா ஹெல்த்தியாக சேஃபாக இருக்கணும். நாங்கள் உங்களுக்காக ப்ரே பண்ணுறோம். இன்றைக்கு உள்ள ப்ரோக்ராமை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மத்தியில் இருக்கிற தாமஸ் அண்ணன் இப்போ ஜெபிக்க வர போகிறாங்க. ஜெபிக்கலாமா? எல்லோரும் கண்ணு முடிக்கோங்க. முழங்கால் படியிட முடிஞ்சால் முழங்கால் படிட்டுக்கோங்க. முழங்கால் படிட்டு, ஏசப்பா இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் எங்களுக்கு கூட பேசுங்க, எங்களுக்கு பிரயோஜனமாக்கி தாங்கன்னு சொல்லி கேட்கலாமா? தாமஸ் அண்ணன் இப்போ ஜெபிக்க போகிறாங்க. செல்ல பிள்ளைங்களா, நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடி கையை கூப்பி நம்ம ஜெபிக்க போகிறோம். சரியா? ஓகே, ஜெபம். நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக துதிக்கிறோம். இந்த 5வது நாள் விபிஎஸ்க்காக நாங்கள் வந்து நிற்கிறோம். இந்த ஆன்லைன் விபிஎஸ்ல நீர் எங்களோடு கூட நிறைய காரியங்களை குறித்து பேச போறீங்க. இந்த 5ஆம் நாளுக்குரிய தலைப்பு, பாடல்கள், வசனம், கதை மூலமாக நீர் எங்களோடு பேச முடியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர், நீர் இதன் மூலமாக நீர் எங்கள் உள்ளத்திலே நீர் இந்த வசனத்தின் மூலமாய் பேச போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இருந்து இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, இந்த விபிஎஸ்ல ஆண்டவரே நாங்கள் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறத நாங்கள் வாழ்க்கையில இதை கடைபிடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் மறந்து விடாதபடி கர்த்தர் அதை ஞாபகப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் வாழ்க்கையில அதை நாங்கள் கடைபிடித்து ஆண்டவரே எல்லாருக்கும் கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். குட்டி தம்பிகளா, குட்டி தங்கச்சி, பாட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? நேற்று நிறைய பாட்டு கற்றுருப்பீங்க, அதுக்கு ஆக்ஷன்லாம் கூட இருக்குல்ல? நீங்களாம் சேர்ந்து செஞ்சு பார்த்துட்டு இருக்கீங்களா? வெரி குட். இன்னும் தெரியாதவங்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஓகே, ஒவ்வொரு பாட்டுமே எல்லாரும் ஜெபத்தோடு அந்த பாட்டை எழுதி அதுக்கு டியூன் போட்டு உங்களுக்காக ஆக்ஷன்லாம் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணி இதில் ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்காங்கல்ல? ஸோ இன்றைக்கும் ஒரு குட்டி பாட்டு கோரஸ் உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க போகிறோம். கட கட குடு குடு. என்னடா அது, இதை புதுசாக இருக்குல்ல? இந்த சாங் ஒரு புது சாங். இன்றைக்கி உள்ள தலைப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த சாங் எழுதியிருக்காங்க. இந்த சாங்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக, சாங்கை சொல்லித்தரதுக்காக ராஜா அண்ணன் இப்போ நம்ம கூட சொல்லித்தர வர போகிறாங்க. எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ராஜா அண்ணன் வந்து சொல்லிக் கொடுங்க ஒரு புது பாட்டை.
ஹாய் குட்டீஸ், ஐக்கியத்தை பாதுகாப்பவர்கள் என்ற தலைப்புக்கு ஏற்ற சூப்பரான ஒரு பாட்டை இப்ப நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்ள போறோம். நீங்க எல்லாரும் இந்த பாட்டு கத்துக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? வாங்க இந்த பாடம் நம்ம கற்றுக்கொள்ளலாம். கடகட குடுகுடு கடகட குடுகுடு ரெட்டை மாட்டு வண்டி, நான் ரெட்டை மாட்டு வண்டி. கடகட குடுகுடு கடகட குடுகுடு ரெட்டை மாட்டு வண்டி, நான் ரெட்டை மாட்டு வண்டி. நுகத்தின் ஒரு பக்கம் நானும் மறுபக்கம் இயேசுவும், இணைந்து என்றும் செல்வேன், அவரில் நிலைத்திருப்பேன். நுகத்தின் ஒரு பக்கம் நானும் மறுபக்கம் இயேசுவும், இணைந்து என்றும் செல்வேன், அவரில் நிலைத்திருப்பேன். கடகட குடுகுடு கடகட குடுகுடு ரெட்டை மாட்டு வண்டி, நான் ரெட்டை மாட்டு வண்டி. கடகட குடுகுடு கடகட குடுகுடு ரெட்டை மாட்டு வண்டி, நான் ரெட்டை மாட்டு வண்டி. கிறிஸ்துவை அறிந்த நண்பா, நாம் இணைந்து வாழ்ந்திட்டால் நம் ஐக்கியம் கண்டு இயேசு மகிழ்ச்சி அடைந்திடுவார். கிறிஸ்துவை அறிந்த நண்பா, நாம் இணைந்து வாழ்ந்திட்டால் நம் ஐக்கியம் கண்டு இயேசு மகிழ்ச்சி அடைந்திடுவார். கடகட குடுகுடு கடகட குடுகுடு ரெட்டை மாட்டு வண்டி, நான் ரெட்டை மாட்டு வண்டி. கடகட குடுகுடு கடகட குடுகுடு ரெட்டை மாட்டு வண்டி, நான் ரெட்டை மாட்டு வண்டி. என்ன குட்டீஸ், உங்க எல்லாருக்கும் பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கா? எல்லாருக்கும் இந்த பாட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். பாருங்க, இந்த மாட்டு வண்டியில 2 மாடும் ஒரே திசையை நோக்கி ஒன்னா சந்தோஷமா போகணும். ஒருவேளை ஒரு மாடு தன்னுடைய விருப்பத்துக்கு வேற எங்கேயாவது போக முயற்சி செஞ்சா கூட இந்த மாட்டு வண்டி போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது இல்லையா? அது போல தம்பி தங்கச்சி, நீயும் ஆண்டவரோடு உள்ள அந்த ஐக்கியத்தை நீ காத்து கொள்ளணும். அது மட்டும் இல்லாம உன்னுடைய நண்பர்களோடையும் உன்னுடைய ஐக்கியத்தை நீ காத்து கொள்ளணும். நீயும் பரலோகம் வரணும், உன்னுடைய நண்பர்களையும் நீ பரலோகத்துக்கு கொண்டு வரணும். அப்பதான் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி, இந்த பாட்டு இன்னொரு தடவை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கடகட குடுகுடு கடகட குடுகுடு ரெட்டை மாட்டு வண்டி, நான் ரெட்டை மாட்டு வண்டி. கடகட குடுகுடு கடகட குடுகுடு ரெட்டை மாட்டு வண்டி, நான் ரெட்டை மாட்டு வண்டி. நுகத்தின் ஒரு பக்கம் நானும் மறுபக்கம் இயேசுவும், இணைந்து என்றும் செல்வேன், அவரில் நிலைத்திருப்பேன். நுகத்தின் ஒரு பக்கம் நானும் மறுபக்கம் இயேசுவும், இணைந்து என்றும் செல்வேன், அவரில் நிலைத்திருப்பேன். கடகட குடுகுடு கடகட குடுகுடு ரெட்டை மாட்டு வண்டி, நான் ரெட்டை மாட்டு வண்டி. கடகட குடுகுடு கடகட குடுகுடு ரெட்டை மாட்டு வண்டி, நான் ரெட்டை மாட்டு வண்டி. கிறிஸ்துவை அறிந்த நண்பா, நாம் இணைந்து வாழ்ந்திட்டால் நம் ஐக்கியம் கண்டு இயேசு மகிழ்ச்சி அடைந்திடுவார். கிறிஸ்துவை அறிந்த நண்பா, நாம் இணைந்து வாழ்ந்திட்டால் நம் ஐக்கியம் கண்டு இயேசு மகிழ்ச்சி அடைந்திடுவார். கடகட குடுகுடு கடகட குடுகுடு ரெட்டை மாட்டு வண்டி, நான் ரெட்டை மாட்டு வண்டி. கடகட குடுகுடு கடகட குடுகுடு ரெட்டை மாட்டு வண்டி, நான் ரெட்டை மாட்டு வண்டி. கடகட குடுகுடு கடகட குடுகுடு. ஓ, நைஸ் சாங் இல்லை? இவ்வளோ அழகாக ஆக்ஷனோட ராஜானே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அர்த்தமுள்ள ஒரு பாடல். எல்லாரும் கவனிச்சிங்களா? ஆக்ஷன்லாம் பண்ணிகிட்டே இருந்தீங்களா? ஓ சூப்பர். நான் கூட கவனிச்சுட்டு ஆக்ஷன் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். சூப்பர். சரி, இந்த பாட்டை பாடும்போது உங்களுக்கு இந்த நாளுடைய தலைப்பு தெரிஞ்சிச்சா? யாராவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? யார் கண்டுபிடிச்சிருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். ஓ அப்படியா? சரி, நான் என்னென்னு சொல்கிறேன். இந்த விபிஎஸ்க்கு ஒரு தலைப்பு வச்சுருந்தோம். நீங்கள் இந்த ஸ்டார்டிங்கில் வரும்போதெல்லாம் கேட்டிருப்பீங்கள்ல, பாதுகாப்பவர்கள். ஆமாம், அது இந்த 7 நாளைக்கு நாங்கள் ஒரு திட்டம் வச்சுருந்தோம்.
இந்த பாதுகாப்பவர்கள் தலைப்பில் நம்ம சொல்லி தரணும்னு சொல்லி. ஓகே, முதல் நாள் நம்ம எதை பாதுகாக்கணும்? வெரி குட், சிருஷ்டிப்பை பாதுகாக்கணும்ல. இது இவ்வளோ பெரிய சிருஷ்டிப்பு, இவ்வளோ அழகா ஆண்டவர் படைச்சு கொடுத்துருக்காரு, நமக்காகவே கொடுத்துருக்காருல்ல, இது நம்ம பாதுகாக்கணும். அடுத்தது புது வாழ்வை பாதுகாப்பவர்கள். இந்த புதிய வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை, இந்த பாவத்திலிருந்து வெளியே வந்த வாழ்க்கையை நம்ம பாதுகாக்கணும், பாதுகாப்பவர்களாக நம்ம இருக்கணும்னு சொல்லி கற்றுக்கிட்டோம். மூணாவது நாள் வேத வசனத்தை பாதுகாப்பவர்கள். வெரி குட் வெரி குட் வெரி குட். வேத வசனத்தை நம்ம பாதுகாக்கிறவங்களா இருக்கணும். அப்புறம் நாலாவது நாள் நற்கிரியைகள். இல்லை, நம்ம எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் செய்யணும், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் நம்ம செயல்கள்லையும் நல்லது செய்யணும்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டோம். இன்னைக்கு ஒரு தலைப்பு இருக்கு, அந்த தலைப்பை உங்ககிட்ட சொல்றதுக்காக ஜெபின் அண்ணன் ரெடியா இருக்காங்க. ஜெபின் அண்ணன் அந்த தலைப்பை உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, ஒரு குட்டி வீடியோ கூட காட்ட போறாங்க. என்ஜாய் பண்றீங்களா? கம் ஆன். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு விபிஎஸோட 5வது நாள்ல நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கான தீமை நம்ம பார்க்கலாமா? ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீ உங்க வீட்டில் இருக்கும்போது உன்னோட அண்ணா கூட, தம்பி கூட, அக்கா கூட, தங்கச்சி கூட, யார் கூட நீ சண்டை போட்டு இருக்குன்னு வச்சுக்க. நீ சண்டை போட மாட்ட, உதாரணத்துக்கு அப்படி வச்சுக்கோ. ஏன் சண்டை போட்டு இருக்குன்னு வச்சுக்க. அப்போ அங்க இருந்து மம்மி டாடி தூரமா பாக்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது மம்மி டாடி நல்லா சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி உட்கார்ந்து இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்கல்ல. உடனே ஓடி சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்கள பிரிச்சு விடுவாங்க. அவங்க கிட்ட அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த சண்டைய அவங்க தீர்த்து ஐக்கியத்தை அவங்க பாதுகாப்பாங்க, பில்டு பண்ணுவாங்க. இல்ல, அதுதான் நம்ம மம்மி டாடியோட ஒரு பெரிய ஐக்கியத்தை பாதுகாக்கிற ஒரு பொறுப்பு செய்வாங்க. இது போலதான் நம்மளும் இந்த வேர்ல்டுல நம்ம போகும்போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில, அப்புறம் நம்ம ஸ்கூல்ல போற எல்லா இடங்கள்லயும், நம்ம எங்கெங்கெல்லாம் காட் நம்மளை கொண்டு போறாங்களோ அங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி சண்டை வரும்போது, அவங்க கிட்ட பிரச்சனைகள் வரும்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே காடோட சில்ட்ரன்ல. ஸோ நம்ம ஐக்கியத்தை பாதுகாக்கிறவங்களா நம்ம எப்பவுமே இருக்கணும். ஐக்கியத்தை பாதுகாக்கிறவங்களா இருக்கிறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் தான் இருக்கு. ஸோ ஒரு சின்ன வீடியோவை நம்ம பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிடுறேன். It's smarter to travel in groups. குட்டீஸ், வீடியோ பாத்தீங்களா? அந்த பெண்குயின்லாம் அந்த பனிப்பாறை மேல அது அந்த எதிரியா அந்த திமிங்கலம் அது தாக்க வரும்போ இவங்கெல்லாம் யூனிட்டியா இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் கிடைஞ்சது. அவங்க அந்த திமிங்கலத்துல தப்பிச்சிட்டாங்க. இது போலதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூனிட்டியா இருக்கும்போது நம்ம பாதுகாப்பா நம்ம இருக்கலாம். சரி, இந்த யூனிட்டியை நம்ம எப்படி பில்ட் பண்ண முடியும்? ஐக்கியத்தை நம்ம எப்படி வளர்த்துக்க முடியும்? அதை பாதுகாக்க முடியும்? ஐக்கியத்துல நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது மூலமா நம்ம இந்த ஐக்கியத்தை பாதுகாக்க முடியும். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், சில நேரத்துல எப்பவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட அன்பா இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. திடீர்னு காரணமே இல்லாத விஷயங்கள் கூட நம்ம கிட்ட ஹேட் ஆகலாம், நம்ம கிட்ட சண்டை போடலாம், தேவையில்லாத வார்த்தைகளை பேசிடலாம். ஆனா அப்ப கூட நம்ம
அவங்க கிட்ட சகிச்சு ஆண்டவருடைய அன்பை அவங்க கிட்ட ரெஃப்ளெக்ட் பண்ணும்போது அந்த அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை வராமல் இருக்கும். நம்ம இருக்கிற இடங்கள்ல சண்டே ஸ்கூல்ல அப்புறம் இருக்கிற இடங்கள்ல அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம சண்டை வராமல் நம்ம பாதுகாக்க முடியும். ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆண்டவரோடு இருக்கிற ஜீசஸோடு இருக்கிற உறவுல நம்ம சரியா இருந்தா மனிதர்களோடு கூட இருக்கிற உறவுல நம்ம சரியா இருப்போம், ஐக்கியத்துல நம்ம சரியா இருப்போம். காடோடு கூட முதல்ல உங்களோட ஐக்கியம் சரியா இருக்கா அப்படின்னா மனிதர்களோட, அதாவது உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற ஐக்கியமும் சரியா இருக்கும். ஐக்கியத்தின் பாதுகாப்பாளர்களா நீ இருக்க தயாரா? சூப்பரா இன்னைக்குள்ள தீமையும் நீங்க படிச்சுக்கிட்டீங்கல்ல, ஐக்கியத்தை பாதுகாப்பவர்கள். கவனிச்சு பாரு, இந்த ஃபெலோஷிப், இந்த ஐக்கியம் நமக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட்ல. ஆமா, அதுக்காக ஒரு வசனத்தையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தர போறோம். இப்போ இந்த ஐக்கியத்தை பாதுகாப்பவர்ங்கிற தலைப்புல ஒரு மெமரி வேர்ஸை டேனியல் அண்ணன் உங்களுக்கு சொல்லித்தர போறாங்க. நீங்களா கவனிக்கிறீங்களா? அதை கவனிச்சு அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு புது மெத்தட்ல உங்களுக்கு சொல்லித்தர போறாங்க. கவனிக்கலாமா? ஹலோ, இன்னைக்குரிய வேத வசனத்தை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். எல்லாரும் ரெடியா? ஓகே, இன்னைக்குரிய மனப்பாட வசனம் அண்ணன் உங்களுக்கு கற்றுத்தர போறேன். வேதத்துல ஒரு வசனம் இப்படி இருக்கு: உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இப்போ நம்ம இந்த 4 நாட்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனப்பாட வசனத்தையும் நம்ம இருதயத்துல வச்சிருக்கோம்ல. நம்ம இருதயத்துல இந்த வசனங்கள் நம்ம வைக்கும்போது நம்ம பாவம் செய்யாமல் தேவன் நம்ம என்ன பண்றாரு? காத்துக்கிறாரு. அதே போல இன்னைக்கும் நம்ம கற்றுக்கொள்ள போகிற இந்த வசனத்தையும் நம்ம இருதயத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்டோர் பண்ண போறோம். சரி, இப்போ உங்க ஸ்கிரீன்ல பாருங்க. இன்னைக்குரிய வசனத்தை அண்ணன் அதுல இருந்து தான் சொல்லி தர போறேன். இன்னைக்கு வசனத்தை இந்த ஸ்கிரீன்ல நீங்க வாசிக்க போறீங்க. வசனம் தெரியுதா? ஓ, இல்லல்ல, ஸ்கிரீன் பிளாக்கா இருக்குல்ல, கருப்பா இருக்குது. ஆனா இந்த ஸ்கிரீன்ல அண்ணன் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர போறேன், லைட் போட போறேன். அப்போ நீங்க அந்த வார்த்தைகளை தெளிவா பார்க்கலாம். வாவ், லைட் போட்டாச்சுல. ஆனா அந்த லைட்ல அந்த வார்த்தைகள் தெளிவா இல்ல. அந்த வார்த்தைலாம் ஒன்றோடு ஒண்ணு சேர்ந்து ஸ்பேஸ் இல்லாம இருக்குல்ல. பரவாயில்ல, அண்ணன் உங்களுக்கு அதுல அந்த ஸ்பேஸ் விட்டு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு கலர் கொடுக்க போறேன். அந்த ஒவ்வொரு கலரை வச்சு நீங்க இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்க போறீங்க. பாக்குறீங்களா? அண்ணன் அந்த கலர் கொடுத்தாச்சு. ரெட் கலர், எல்லோ கலர், ப்ளூ, பிங்க், பிரவுன், கிரீன், வயலட், கிரே. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்கோம்ல. நீங்க அந்த ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள கலரையும் நல்லா பாத்துக்கோங்க. அண்ணன் அந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லித்தரேன். என் கூட சொல்றீங்களா? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். 1 யோவான் 1:7. இதுல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கலர் இருக்குல்ல. அவருக்கு என்ன கலர் இருக்கு? ரெட். ஒளியில் இருக்கிறது போல எல்லோ. நாமும் ப்ளூ. ஒளியிலே பிங்க். நடந்தால் பிரவுன். ஒருவரோடொருவர் கிரீன். ஐக்கியப்பட்டிருப்போம் வயலட். 1 யோவான் 1:7 கிரே கலர். சரி, நம்ம இந்த வசனம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் ஸ்கிரீன் பார்த்தோம்ல. ஆனா அந்த வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பிளாக் ஸ்கிரீன்ல இந்த வசனம் தெளிவா தெரிஞ்சது. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில நம்ம பாவம் செய்தோம்னா நம்ம இருளான வாழ்க்கையில இருப்போம். வெளிச்சம் அந்த இடத்துல இருக்க முடியாது. தேவன் ஒளியா இருக்கிறாருன்ட்டு வேதம் சொல்லுது. ஏசப்பா வெளிச்சமா இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில ஏசப்பா வந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில ஒளி வீசும். நாமும் அந்த ஒளியில நடக்கணும். வெளிச்சமும் இருளும் ஒரே இடத்துல இருக்குமா? இருக்காதுல. வெளிச்சம் வந்ததுன்னா இருள் தானா நீங்கிடும்.
அதே போலதான் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் இருள் தானா என்ன ஆயிடும், நீங்கிடும். நாம அந்த ஒளியில நடக்கிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு இந்த வசனம் சொல்லுது, அவர் ஒளியில் இருக்கிறது போல. ஏசப்பா எப்படி ஒளியில இருக்காங்களோ நாமும் என்ன பண்ணணும், அதே வெளிச்சத்துல ஒளியில நம்ம நடக்கிறவர்களா இருக்கணும். அவருடைய வழியில நடக்கிறவர்களா இருக்கணும். அப்ப ஏசப்பா நமக்கு என்ன தராரு, ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். காட் நமக்கு ஒரு ஃபெல்லோஷிப் கொடுக்கிறாரு, ஒரு ஐக்கியத்தை கொடுக்கிறாரு. அவரோடும் ஒரு ஐக்கியத்தை கொடுக்கிறாரு, மற்றவங்களோடும் ஒரு ஐக்கியத்தை நமக்கு கொடுக்கிறாரு. இந்த வசனத்தை நீங்க இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அடுத்தது கலர் மட்டும் காட்ட போறேன். நீங்க அந்த வசனத்தை என்ன பண்ண போறீங்க, சொல்ல போறீங்க. பார்க்கலாமா? ரெட் கலர், அவர். வெரி குட். அடுத்து எல்லோ கலர், ஒளியில் இருக்கிறது போல. அடுத்து ப்ளூ கலர், நாமும். அடுத்து பிங்க், ஒளியிலே. சூப்பர். அடுத்து பிரவுன், நடந்தால். சூப்பர். அடுத்து கிரீன், ஒருவரோடு ஒருவர். வெரி குட். அடுத்து வயலட், ஐக்கியப்பட்டிருப்போம். சூப்பர். இந்த வசனம் எங்க இருக்கு? 1 யோவான் 1:7. இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தை சூப்பரா படிச்சோம்ல. இந்த வசனத்தின்படியே நம்ம வாழ்க்கையில நம்ம ஒளியில நடக்கும்போது தேவன் நமக்கு இந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்ள உதவி செய்வார். இந்த வசனத்துல நம்ம ஈஸியா மனப்பாடம் பண்ணிட்டோம்ல. எல்லாரும் பார்க்காம சொல்லுவீங்கல்ல. சூப்பர். இந்த வசனத்தை எங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும்? உங்க இருதயத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகே, தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சுல, வசனம்லாம் கத்துக்கிட்டீங்க. கொஞ்சம் பேர் மனப்படமா சொல்றதையும் நான் கவனிச்சேன். கொஞ்சம் பேர் அழகா அதை இன்னும் நல்ல மனசுக்குள்ள ஏற்றி வச்சிருக்கிறதையும் நான் பார்த்தேன். இல்லை, இந்த ஐக்கியத்தை கெடுக்கிறது என்ன தெரியுமா? அந்த ஐக்கியத்தை ஐக்கியம் இல்லாமல் ஆக்கிறதுக்கு சில நேரம் சண்டை போடுற வேண்டியதாகிடுது. சில நேரம் நம்ம விட்டு கொடுக்காதனால அந்த ஐக்கியம் கெடும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குல்ல. ஓகே, இப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரியை ஜெகதீஷ் அண்ணன் உங்களோட சொல்ல போகிறாங்க. ஜெகதீஷ் அண்ணன் ஸ்டோரியோட வராங்க. கவனிக்கலாமா ஸ்டோரியை? ஹாய் தம்பி தங்கச்சி, சந்தோஷமா இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க? வெரி குட், 12 சீஷர்கள் இல்லையா? இந்த 12 சீஷர்களும் இயேசுவோடு கூடவே எல்லா இடத்துக்கும் ஊழியம் செய்ய போனாங்க இல்லையா? பாரு, இயேசுப்பா உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சீஷர்கள் அவங்க தங்கி இருந்த இடத்துல, அந்த எருசலேம் பட்டணத்துல நிறைய யூதர்கள் அப்படிங்கிற மக்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு இயேசப்பா செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் பற்றி நிறைய சொன்னாங்க. நிறைய மக்கள் இயேசப்பாவை அவங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டாங்க. இயேசுவ பிள்ளைகளா நிறைய பேர் மாறினாங்க. பாத்தியா, எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்ல? இந்த சீஷர்கள்ல ஒரு சீஷன் பேதுரு. அந்த பேதுரு என்கிற சீஷனும் இயேசப்பாவை பத்தி நிறைய மக்கள் சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு நாளைக்கு இந்த பேதுரு ஜெபம் பண்ணும்படி ஒரு மேல் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அந்த மேல் வீட்டுல வந்து ஜெபிக்க உட்கார்ந்தாரு. அவரு ஜெபிக்க உட்கார்ந்த போது அவருக்கு ரொம்ப பசி உண்டாயிருச்சு. பாரு, நீ ஜெபிப்பியா? நிறைய நேரம் நம்ம ஜெபிக்கிறது இல்ல இல்லையா? ஜெபிக்கிறது இல்ல. ஆனா இயேசப்பா பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபிக்கிற பிள்ளைங்களை இயேசப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை நீ இதுவரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஜெபிப்பேன்னா, நீ இயேசப்பா நான் உங்க பிள்ளையா வாழ்வேன், நான் இன்னும் நல்லா ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி நல்லா ஜெபிக்க ஆரம்பிக்கணும். சரியா? ஜெபம் பண்ணேன்னா இயேசப்பா உங்களை நல்லா ஆசீர்வதிப்பாங்க. உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல அது? வெரி குட். பாரு, இந்த பேதுரு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது பசி உண்டாயிருச்சா? பசி உண்டான பொழுது அவர் ஏதாவது சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்குன்னு யோசிச்சார். சாப்பாடு கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தார். அப்போ அவரை இருந்த இடத்துல உள்ளவங்க அவருக்கு சாப்பாடு ரெடி பண்ணாங்க. சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல இந்த பேதுரு
ஒரு காட்சியை பார்க்கிறாரு. ஒரு வித்தியாசமான காட்சி என்னன்னா, வானம் அப்படியே திறக்குது. வானம் திறந்த உடனே வானத்திலிருந்து ஒரு பெரிய கூடை அப்படியே கீழே இறங்கி வந்துட்டே இருந்துச்சு. அந்த கூடைக்குள்ள பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விலங்குகள் இருந்துச்சு. 4 கால் விலங்குகளை பார்த்திருக்கிறியா? என்னென்ன விலங்கு நீங்க பார்த்திருக்கிறீங்க சொல்லுங்க. ஆடு, மாடு, கழுதை, வெரி குட். சிங்கம், புலி, கரடி, இந்த நிறைய விலங்குகள் அந்த கூடைக்குள்ள இருந்துச்சு. பெரிய பெரிய விலங்குகள் எல்லாம் கூடைக்குள்ள இருந்துச்சு. அப்புறமா அதுல பறக்கிற பறவைகள் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? காகம் பறக்கும் இல்ல? எப்படி பறக்கும்? சத்தம் போட்டுட்டு பறக்கும் இல்ல? அதுல காகம் இருந்திருக்கலாம். அப்புறம் பெரிய இந்த ஆந்தை இருந்திருக்கும், கழுகு இருந்திருக்கும், ஊரும் பிராணி, பாம்புன்னு சொன்னாலே நமக்கு பயமா இருக்குல்ல. பாம்பு இருந்திருக்கும், தேள் இருந்திருக்கும், நிறைய விலங்குகள் அதுக்குள்ள இருந்திருக்கும். பாரு, இந்த விலங்குகள் இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னா, பேதுருவே, இதெல்லாம் நீ சாப்பிடு. நம்ம கிட்ட பல்லிய பார்த்து பல்லிய சாப்பிடுனா நம்ம சாப்பிடுவோமா? பாம்பு நமக்கு கேட்டாலே வாந்தி வருதுல்ல. அந்த பேதுருவுக்கு எப்படி இருந்திருக்கும்? வாந்தியும் மயக்கமும் வந்திருக்கும் இல்ல? பேதுரு சொன்னாரு, ஐயோ இல்ல, நான் இதே மாதிரி ஒண்ணுமே சாப்பிட்டது இல்ல, இதுவரைக்கும் நான் ஒண்ணுமே சாப்பிட்டது இல்ல, இது அசுத்தம், இது நல்ல உணவே கிடையாது, எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாரு. உடனே அடுத்த ஒரு சத்தம் கேட்டுச்சு, தேவன் சுத்தமாக்குனத நீ அசுத்தம்னு சொல்லாத, மோசம்னு சொல்லாத, நான் சுத்தமாக்கி இருக்கேன், நீ சாப்பிடு. சுத்தமாக்குனீங்களா? என்னாலும் பேதுருவுக்கு அதுல விருப்பம் இல்ல. அப்புறம் 3வது தடவும் இதே போல சாப்பிடு அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்புறமா அது கூட மேல வானத்துக்கு அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. கீழே வந்தது போலயே அது மேல போயிருச்சு. ஆமா, இப்ப பேதுருவுக்கு என்ன சொல்றதுன்னு புரியல, என்ன நடந்துச்சுன்னு புரியல. அவர் யோசிக்கிறாரு, இது என்னவா இருக்கும்? ஒரே கலக்கமா இருந்திருக்கும், ரொம்ப கவலையா இருந்திருக்கும், அதை குறிச்சு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவரை தேடி செசரியா அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. அந்த 3 பேரும் வந்து அவரை, ஐயா நீங்க எங்க இடத்துக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. உடனே இந்த பேதுரு என்ன செய்யறாருன்னா அவரு கூட போறாங்க. பேதுருவை அந்த 3 பேர் வந்து கூட்டிக்கிட்டு போறாங்க. பாரு, அவர் விசாரிச்சு கூட்டிட்டு போறாங்க. எதுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க? என்னன்னா, இந்த பேதுருவும் சீஷர்களும் அந்த ஊர்ல இருந்த யூத மக்களுக்கு மட்டும்தான் இயேசுவை பத்தி சொன்னாங்க. ஆனா இந்த செசரியா பட்டணத்திலையும் நிறைய மக்கள் இருந்தாங்க. அதே போல வேற நாடுகள்ல, இப்ப நம்ம இந்த நாட்டுல இருக்கோம், இந்தியாவில் இருக்கோம், அப்படித்தானே? இலங்கை இருக்கு, அப்புறம் அமெரிக்கா இருக்கு, ஜப்பான் இருக்கு, சிங்கப்பூர் இருக்கு, மலேசியா இருக்கு, இப்படி நிறைய நாடுகள் இருக்குல்ல. எல்லா நாட்டுடைய மக்களுக்கும் இயேசுவை பத்தி சொல்லணும் இல்ல? இயேசப்பா எல்லாரையும் ஒன்னே போல நேசிக்கிறாங்க. எல்லாரையும் இயேசுவுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளும் பிடிக்குது இல்ல? அதே போல எல்லாரையும் இயேசுவுக்கு பிடிக்கும். அப்பதான் இந்த பேதுரு யோசிக்கிறாரு, இந்த அடித்து புசி இதெல்லாம் சாப்பிடுறது என்னன்னா, இந்த உலகத்துல எல்லா மக்களுக்கும், அதாவது ஒரே ஒரு மக்களை மட்டும் நம்ம நேசிக்க கூடாது, உலகத்துல எல்லா மக்களையும் இயேசப்பா நேசிக்கிறாரு, நான் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், இயேசப்பாவை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டு அந்த மக்களோட அந்த செசரியா பட்டணத்துக்கு போய் இயேசப்பாவை பத்தி சொன்னாங்க. பாரு, நிறைய மக்கள் இயேசப்பாவை ஏற்றுக்கிட்டாங்க, நிறைய மக்கள் இயேசப்பா பிள்ளைகளை மாறினாங்க. எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? இந்த மக்கள் எல்லாம் மாறினாங்க. இத இந்த பேதுரு அண்ணன் சீசனோட கூட இருந்த நிறைய யூதர்கள்,
அதாவது அந்த சீஷர்களும் மற்ற இயேசுப்பாவை நம்மள யூதர்கள் நிறைய பேர் கேள்விப்பட்ட கூட அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இயேசுப்பா இது நம்மள மட்டும் இல்லடா, நம்மள சுத்தி இருக்கிற வேற நாடுகள் இருக்க மற்ற மக்களையும் வேற மொழி பேசுற மக்களையும் நேசிக்கிறாரு. அவரு வெள்ளையா இருக்கிறவங்க மட்டும் இல்ல, கருப்பா இருக்கிறவங்க மட்டும் இல்ல, அழகா இருக்கிறவங்க மட்டும் இல்ல, எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் எல்லா நாட்டில் உள்ளவங்களையும் இயேசுப்பா நேசிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த யூதர்களும் இயேசுப்பாவை மகிமைப்படுத்தினாங்க. இயேசுப்பாவுக்கு நன்றி, தேங்க்யூ, நீங்க எல்லாரையும் நேசிக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. தம்பி தங்கச்சி, நீ எப்படி இருக்கிற? நீ இந்த இயேசுப்பாவை போல இயேசுப்பா பிள்ளையா இருக்கிற நீ எல்லாரையும் நேசிக்கிறியா? நம்ம நிறைய நேரம் நல்லா படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம கூட வச்சிருப்போம் இல்ல, நேசிக்க மாட்டோம் இல்ல. நமக்கு நல்ல அழகுள்ளவங்க மட்டும்தான் பிடிக்கும் இல்ல. ஆனா நல்லா படிக்கிறவங்க, அழகுள்ளவங்க, நமக்கு காசு கொடுக்கறவங்க, அப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறவங்க, ஸ்வீட் வாங்கி கொடுக்கறவங்க, இவங்கள மட்டும் நிறைய நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸா வச்சிருக்கிறோம். அவங்க கூட மட்டும் நம்ம ஐக்கியமா இருக்கிறோம். ஆனா வகுப்புலயே ரொம்ப ஏழையான பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா, பசியோடு இருப்பாங்க இல்லையா, உணவு இல்லாம இருப்பாங்க இல்லையா, நல்ல ட்ரெஸ் இல்லாம இருப்பாங்க இல்லையா, உன் தெருவுல, நீ வாழ்ற இடத்துல, நீ போகிற சர்ச்சில் நிறைய இடத்துல நிறைய பிள்ளைகள் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. ஆனா ஏசப்பா பெரியவங்களை நேசிச்சாங்க, சிறியவங்களை நேசிச்சாங்க, எல்லார்கிட்டையும் ஐக்கியமா இருந்தாங்க. நீயும் ஏசப்பாவை போல எல்லாருக்கிட்ட ஐக்கியமா இருக்கணும்னு சொல்லி ஏசப்பா விரும்புறாங்க. ஒருவேளை இதுவரைக்கும் நீ உனக்கு விருப்பமான காரியத்தை மட்டும் தான் செஞ்சுட்டு இருந்தேன்னா, ஒரு சிலரை மட்டும் நீ நேசிட்டு இருந்தேன்னா, இப்ப நீ ஏசப்பா நான் எல்லாரையும் நேசிப்பாப்பா, நான் எல்லார்கிட்ட ஐக்கியமா இருப்பேன்னு சொல்லி நீ தீர்மானம் எடுப்பியா? நல்லா யோசிச்சு பாரு. அவர் ஒளியிலே நடக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். நம்ம எல்லாரோடையும் ஐக்கியமா இருக்கணும்னு சொல்லி ஏசப்பா விரும்புறாங்க. அதை நம்ம செய்வோம்னு சொல்ல ஆண்டவரை நேசிவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும், எல்லார்கிட்டையும் ஐக்கியமா இருக்கணும். ஆண்டவர் உங்களை ரொம்ப மேன்மையா வைப்பாங்க, ரொம்ப நல்லா ஆசீர்வதிப்பாங்க. ஓகேவா? தேங்க்யூ, காட் பிளஸ் யூ, பை பை. எவ்வளோ அழகா இருந்துச்சுல்ல, கவனிச்சிங்களா? சூப்பராக இருந்துச்சு. நீங்களாம் ஞாபகம் வச்சுருப்பீங்க. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், கவனிச்சுக்கிட்டே இருக்கோம்ல. பாட்டு, சூப்பர் பாட்டு, அழகான மெமரி வேர்ஸ், இன்னைக்குள்ள தீமை படித்தாச்சு, ஸ்டோரி கேட்டாச்சு. அடுத்தது என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டியை சாலமன் அண்ணன் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க. நல்லா கவனிங்க. இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் எங்களுக்கு ரெடி பண்ணி எங்களுடைய ஊழியக்காரங்களுக்கு நீங்கள் அதை அனுப்புங்க. உங்களுக்காக விசேஷமான பரிசுகள் கூட காத்திருக்குது. போலாமா? எஸ் எஸ் சேலஞ்சுனா ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படிதானே? ஓகே, இன்னைக்கு கற்றுக்கொண்ட இந்த தலைப்பின் கீழாக நம்ம ஆக்டிவிட்டி என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பிகினர் குட்டி பிள்ளைங்க வசனத்தை நீங்க படிச்சு நீங்க சொல்லிடணும். அதோட கூட அழகா ஒரு பேப்பர்ல இப்பவுமே நீங்க ரஃபா வரைய முயற்சி பண்ணுங்க. கையை வச்சு அழகா என்ன செய்யுங்க, நீங்க அதுல வரைஞ்சு கொள்ளலாம். சரிங்களா? அழகா வரைஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு கலருக்கும் அழகா ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுங்க. ஓகே, அதுல உங்க நேம் எல்லாம் எழுதிக்கிடுங்க. அப்படி செஞ்சு நல்லது. யாராவது அப்படி செஞ்சிருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். பிகினர் குட்டி வாங்க வாங்க. வெரி குட். பாத்தீங்களா? இப்படி அழகா என்ன செய்யுங்க, அழகா நீங்க வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? வெரி குட், வெரி குட். சூப்பரா செஞ்சிருக்காங்க. குட். இந்தாங்க. வெரி குட். போங்க. ஓகே ஓகே. பிகினர் குட்டி பிள்ளைங்க மம்மி டாடிட்ட போய் கேளுங்க, நம்ம ஃபேமிலியா நம்ம ஐக்கியமா இருப்பது எப்படி அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா பிரைமரி பிள்ளைங்க அழகா வசனத்தை நீங்க படிச்சு மம்மி டாடிட்ட சொல்லிடணும். அதோட கூட நீங்க இங்கிலீஷ் லெட்டர் மூலமாக எஸ் இங்க வரைஞ்சிருக்க பாத்தீங்களா, எஸ் மூலமா அழகா ஒரு வார்த்தை அழகா என்னச்சுன்னா ட்ரீ, சன், இதெல்லாம் அழகா நீங்க வரையலாம். லெட்டர்ஸ் மூலமா அப்படி ஃபார்ம் பண்ணலாம். பிரைமரியில அப்படி முயற்சி பண்ணுங்க. பிரைமரி குட்டி ஒருத்தர் வாங்க பார்க்கலாம். வாவ், வெரி குட். இதே மாதிரி நீங்க என்ன செய்யலாம், அழகா சூப்பரா வரைய முடியும். இவங்கள விட நீங்க சூப்பரா வரைவீங்க எனக்கு தெரியும். சரிங்களா? வெரி குட். நல்லா செஞ்சிருக்காங்க. குட், சூப்பர். இந்தாங்க உங்களுக்கு. வெரி குட், வெரி குட். பிள்ளைங்க அப்படி வரைஞ்சி நீங்க எங்களுக்கு அனுப்பணும். அது மட்டும் இல்ல, இயற்கையோடு இணைந்து வாழ்வது எப்படி அப்படின்னு சொல்லி மம்மி டாடிட்ட நீங்க கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதுல ஒரு 5 பாயிண்டாவது என்ன செய்யணும்,
நீங்க எழுத வேண்டும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா ஜூனியர் பிள்ளைங்க நீங்க வசனத்தை நீங்க நன்றாக படித்து நீங்க எழுத வேண்டும். அதோட கூட முகம் அழகா வரைங்க. பலவிதமான முகம் நீங்க வரைகிறதுக்கு அழகா நீங்க என்ன செய்யலாம்னா இந்த வளையல் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதே மாதிரியான வளையல் இதுல பயன்படுத்தி நீங்க என்ன செய்ய ஈஸியா முகத்தை நீங்க வரைஞ்சி அதுக்கு ஒவ்வொரு கலர் கொடுத்து நீங்க என்ன செய்யலாம், இப்படி வாசல்ல இல்ல ஜன்னல் பகுதிகளில் நீங்க என்ன செய்யலாம், இப்படி நீங்க கெட்டி தொங்க விடலாம். சரிங்களா? எல்லாரோடு ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்பதை ஜூனியர் பிள்ளைங்க இத நீங்க செய்ய வேண்டும். அடுத்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் பிறரோடு ஐக்கியமா இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி 5 பாயிண்ட்ஸ் நீங்க என்ன செய்யணும், அழகா எழுத வேண்டும். இதெல்லாம் எங்களுக்கு நீங்க அனுப்ப வேண்டும். சரிங்களா? ஜூனியர் பிள்ளைங்க வெரி குட் செய்யணும். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. வசனத்தை நீங்க படிச்சிடணும், அந்த தலைப்புரிய வசனத்தை. அதோட கூட அது சம்பந்தமான 2 வசனங்களை நீங்க என்ன செய்யணும், அதிகமா நீங்க படிச்சு எழுதி உங்க மம்மி டாடிட்ட காட்டி திரித்து கொள்ள வேண்டும். அதை நீங்க செய்யணும். அது மட்டும் இல்ல, நீங்க சிலுவை ஒன்று அழகா இதை மாதிரி செய்து கொள்ள வேண்டும். சிலுவை அழகா செஞ்சு அதுல சிலுவையில் இயேசுவும் சாலமோனும் அப்படின்னு நீங்க எழுதிக்கணும். என் பேர் சாலமோன், அதனால நான் அப்படி சொன்னேன். உங்க பேரை நீங்க எழுதிக்கணும். அதுல இயேசுவும் நானும் அப்படின்னு சொல்லி உங்க பேரை நீங்க சொல்லி எழுதி கொள்ள வேண்டும். இது நீங்க செய்ய வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கவிதை, ஐக்கியத்தை பாதுகாக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்பது கவிதை வடிவில ஒரு 8 வரி குறையாமல் நீங்க என்ன செய்யணும், அழகா ஒரு கவிதை நீங்க எழுத வேண்டும். சரிங்களா? இதை எங்களுக்கு நீங்க அனுப்ப வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா சீனியர் பிள்ளைங்க அழகா வசனத்தை நீங்க இந்த வசனத்தை படித்துக் கொள்ள வேண்டும். அதோடு கூட இது தொடர்பான இன்னும் ஒரு 4 வசனம் படித்து விட்டீர்கள் என்றால் 5 வசனங்களை பாராமல் படித்து எழுதி நீங்க என்ன செய்யணும், மம்மி டாடிட்ட காட்டி திரித்து கொள்ள வேண்டும். அதை என்ன செய்ய வேண்டும், நீங்க செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும், இயேசுவோடு உள்ள ஐக்கியத்தை காத்துக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு 10 பாயிண்ட்ஸ் நீங்க எழுத வேண்டும். உதாரணத்துக்கு பைபிள் கிளாஸ் போறது, அதோட கூட இன்னும் விபிஎஸ், இன்னும் டீன்ஸ் கேம்ப் இப்படின்னு சொல்லி அதுல நீங்க கலந்து கொள்ளும் போது இதே மாதிரியான பல காரியங்கள் 10 காரியம் நீங்கள் எழுத வேண்டும். சரிங்களா? கடைசியா நீங்க என்ன செய்யணும், கவிதை எழுத வேண்டும். ஐக்கியத்தை பாதுகாப்பவர் என்கிற முறையில நீங்க ஒரு 8 வரிக்கு குறையாமல் ஒரு கவிதையை நீங்க எழுத முயற்சி பண்ணுங்க. ஓகே? இதை நீங்க செய்து எங்களுக்கு அனுப்புங்க. இங்க சொல்லுகிற விதமாக நீங்க அனுப்புங்கள். உங்களுக்கு சிறந்த பரிசுகள் நிச்சயம் உண்டு. உங்களால முடியும். இதை செய்யுங்கள், வெற்றி பெறுங்கள், மகிழ்ச்சியா இருங்கள். சேலஞ்ச். அப்பா, ஆக்டிவிட்டீஸும் பார்த்தாச்சு. எல்லாம் ரெடி ஆகிட்டீங்களா? என்னென்ன மைண்டில் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணலாம், அது எப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே, இப்போ நம்ம கடைசி ஜெபத்திற்குள்ள நம்ம போக போகிறோம். டேனியல் பாலகிருஷ்ணன் அண்ணன் நமக்காக அந்த முடிவு ஜெபத்தை எடுக்க போகிறாங்க. ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தம்பி தங்கச்சி, இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கை கூப்பி கண்ணு முடிக்கலாமா? அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் ஆன்லைன் விபிஎஸ் மூலமாக கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐக்கியத்தை பாதுகாப்பவர்கள் என்ற தலைப்பிலே நாங்கள் கற்றுக்கொண்ட ஆக்ஷன் சாங்குக்காக, மெமரி வர்ஸ்க்காக, இன்னும் நல்ல ஒரு பைபிள் ஸ்டோரி கேட்க கற்று உதவி செய்தீங்க. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதன் வாயிலாக நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க உதவி செய்யுங்க. நாங்கள் உங்களோடு கூட ஐக்கியம் கொள்வதற்கும் மற்றும் எங்களுடைய சக நண்பர்களோட கர்த்தாவே நாங்கள் ஐக்கியம் கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கு, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் நடந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆக்டிவிட்டிஸையும் நாங்கள் நேர்த்தியாய் செய்து முடிப்பதற்கு வேண்டிய ஞானத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. தொடர்ந்து எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற உயர்ந்த நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். குட்டி தங்கச்சி ஒரு நிமிஷம். ரைட், இன்னைக்கு ஃபுல்லாக கவனிச்சிங்கல்ல, நல்லா கேட்டுக்கிட்டீங்க, நிறைய காரியத்தை பார்த்தீங்க, வீடியோலாம் பார்த்துருக்கீங்க, ஸ்டோரியெல்லாம் கவனிச்சிருக்கீங்க. ஓகே, ஸ்பெஷலாக இந்த நாளில் இந்த ஐக்கியத்தை பற்றி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இல்லையா? இந்த ஐக்கியம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ கூட அப்படி தான். நாங்கள் பல இடத்துல இருந்து பல ஊழியக்காரங்களாக இணைந்து இந்த வீடியோ உங்களுக்காக நாங்கள் காட்டியிருக்கிறோம், செய்திருக்கிறோம். இதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி. ஓகேவா? ஸோ இந்த 5வது நாள் உள்ள காரியங்களை கற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லை, எங்களுடைய ஊழியக்காரர்களுக்காக, இந்த ஊழியத்திற்காக, ஸ்கிரிப்சர் யூனியன், இந்த சின்ன பிள்ளைங்க மத்தியில் செய்கிற ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஓகேவா? ஓகே, நாளைக்கு உங்களை இன்னொரு தலைப்போட இன்னொரு அண்ணன் உங்களை பார்க்க வருவாங்க.
ஓகே பாய்.